வணக்கம். மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் இதோ இனிதாக தனது பயணத்தை தொடங்க இருக்கின்றது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு அதன் முதல் சேவை தொடங்குகின்றது. ஒரே நேரத்தில் அதில் 823 பேர் சௌகரியமாக தூங்கிக் கொண்டே பயணிக்கலாம். வாரத்தில் 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் இதில் ஆனந்தமாக பயணிக்கலாம். தமிழகம், கேரளா ஆகிய இரு மாநிலங்களின் தலைநகர்களையும் இணைக்கும் இந்த நவீன சொகுசு வந்தே பாரத்தில் மொத்தம் 16 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. அதில் 11 பெட்டிகள் 3ஆம் வகுப்பு ஏசி வசதி கொண்டவை. அவைகளில் 611 படுக்கைகள் உள்ளன. 4 பெட்டிகள் 2ஆம் வகுப்பு ஏசி ஆகும். அவைகளில் 188 பேர் பயணிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முதல் வகுப்பு ஏசி பெட்டி இருக்கின்றது. அதில் 24 படுக்கைகள் உள்ளன. இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் முழுவதுமே நவீன முறையில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான அதிநவீன வசதிகளையும் இந்த ரயில் கொண்டிருக்கின்றது. அப்பர் பெர்த்களுக்கு எளிதாக ஏறிச் செல்லவும் இதில் முடியும். ரயில் எந்த நிலையத்தில் நிற்கின்றது என்பதை படுத்துக்கொண்டே பார்க்கும் வசதியும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. விமானங்களில் உணவு பரிமாறுவது போன்று இதிலும் சீருடையணிந்த பணியாளர்கள் உணவு பரிமாறுவார்கள். மாலையில் சென்னையிலிருந்து இந்த சொகுசு ரயில் கிளம்பி அதிகாலையில் திருவனந்தபுரம் சென்றடையும். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு 3ஆம் வகுப்பில் பயணிக்க 2300 ரூபாய் கட்டணம். 2ஆம் வகுப்பிற்கு 3000 ரூபாய் கட்டணம். முதல் வகுப்பில் பயணிக்க 3600 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்க இருக்கின்றார்கள். உணவுக்கும் சேர்த்து இந்த கட்டணத்தை வசூலிப்பார்கள். இது பற்றிய முழு விவரமும் 2 நாளில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்திய ரயில்வே வரலாற்றில் படுக்கை வந்தே பாரத் தனது முதல் சகாப்தத்தை ஆரம்பித்து முத்திரை பதிக்க இருப்பதால் அதன் தொடக்க விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். படுக்கை வந்தே பாரத் வரட்டும், பயணம் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.